இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலாநிதி சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடனான சந்திப்பு அரங்கம் தொடர்கள் ராஜ். நன்றி சத்யபாலன். அடுத்ததாக இந்த டக்ளஸ் தேவானந்தாவை இந்த கூட்டிலே இணைப்பதற்கு அல்லது அவருடன் ஒரு கூட்டுணைவாக இணைந்து செயற்படுவதற்கு என்ன இணைந்து செய்வதில் என்ன தவறு இருக்கின்றது அல்லது என்ன சங்கடம் இருக்கின்றது என்று கேட்டால், என்ன பொறுத்தவரையில டக்ளஸ் தேவானந்த பங்களிப்பு எங்களோட யக்னா யூனிவர்சிட்டி இந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி உருவாக்கத்துல மிகவும் கனதியானது. ஆனா அந்த லேண்ட் வந்து எல்டிடி காலத்துல தமிழ் யூனிவர்சிட்டி கண்டு உருவாக்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டி ஹாஸ்டல் எல்லாம் கட்டி அது இயங்கி கொண்டு இருந்தது. இயங்கி கொண்டிருந்தது. இப்ப வந்து யுத்த காலத்துக்கு பிறகு அது ஆர்மி ஒரு டிடென்ஷன் கேம்ப் ஆயிடுது, ஒரு புலனாய்வு டிடென்ஷன் கேம்ப் ஆயிடுது. அப்ப அதை எங்களுக்கு எடுத்து தர்றதுல, இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு எடுத்து தர்றதுல முன்னணியில நின்று அதை முழுசாக்கி தந்தது வந்து டக்ளஸ் தேவானந்தா. அந்த அவற்றை கன்செப்ட் சொல்றது அது என்ன, கொக்காவில் அந்த ரேடியோ ஸ்டேஷனும் அந்த டவர் கட்டி ஓப்பனிங்க்கு மஹிந்த வந்த பொழுது அதுல வச்சு டக்ளஸ் தேவானந்தன் கதைச்சு அதுல வச்சு டிக்ளேர் பண்ணப்பட்டது. இது ஆமிக்கும் ஒருத்தருக்கும் கொடுக்காது. மாகாண சபைக்கு எடுக்கிற ரெண்டு ஒரு மூவ் கொண்டு இருந்தது. நான் என்ட்ரி ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்கேன், என்னட்ட இருந்து காசு எடுத்து செய்யணும். அப்ப சந்திரசுரி எனக்கு சிறியார் நெருக்கடி தந்தவர். நான் அது கடைசி மட்டும் அது செய்யறது இல்லை என்றதுக்கு அடுத்த நான் செய்யாமல் செய்துட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த இஷ்யூ வந்தது. இந்த இஷ்யூல அதுல வச்சு டிக்ளேர் பண்ணப்பட்டது. அப்ப பழைய முன்னாள் பேராசிரியர் வைஸ் சான்சலர் சொல்லுவார் பாலசுந்தரம் பிள்ளை, கொக்காவில் டாக்டரின் என்று சொல்லுவார். அதாவது அதுல வச்சுதான் இந்த காணி வந்து இன்ஜினியரிங், அதாவது யக்னா யூனிவர்சிட்டிக்கு கொடுக்குறது. அந்த டைம் தான் என்ன உடனடியா அங்க கோஆர்டினேட்டரா போடணும்னு சொல்லி செனட் கவுன்சில் டிசைட் பண்ணி நான் ரிலீஸ்ல வந்து கோஆர்டினேட்டர் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி என்று போட்டு அந்த இனிஷியேட் செய்தது. அந்த டைம் நாங்கள் கிட்டத்தட்ட 2200 மில்லியன் ரூபாய் காசுல இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்குரிய கட்டுமானங்களுக்கு கேபினட் பேப்பர் தான் போட்டது. அவற்றை பங்களிப்புகள் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு. ஆனால் அவற்றை நெடுக அந்த அரசாங்கங்களோட சேர்ந்து நின்று கொண்டு எங்கட சில விஷயங்களை நையாண்டி செய்கிறது எனக்கு பிடிக்காத சில கதைகள் நிரம்ப இருக்குது. இன்றைக்கும் எனக்கும் அவருக்கும் டெலிஃபோன்ல தொடர்பு இருக்கு. ஆனா அந்த நையாண்டி செய்கிறது, ஒரு வீடியோ பார்த்து தவண்டு போன கதை, இதுகள் எல்லாம் அந்த கிட்டத்தட்ட அப்படியான ஒரு ஆள் வந்து டக்கண்டி இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரணுமோ என்ற ஒரு கேள்வி அனைவர்கிட்ட இருக்கு. ஆனால் எல்லாரும் ஈழத்துக்கு வேணும் என்றுதான் சண்டைக்கு போனாங்க. அப்ப ஒரு ஸ்டேஜில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாகணும் என்ற கன்செப்டை நோக்கி நாங்க போகத்தான் வேணும். இப்ப நாங்கள் அவருக்கு என்னத்தை சொல்றோமோ அதைத்தான் சித்தரையாக்களும் செய்தவியர். கிட்டத்தட்ட வவுனியாவில எத்தனையோ தாசன் அப்படி கணக்கு செய்தவியல். அப்படி அதே மாதிரி ஐபிகேஎஃப் காலத்துல சுரேசந்தியாக்களும் செய்தவியர். ஈவன் செல்வன் பேர் அடக்கலண்டாந்தியாக்களும் செய்த எல்லாரும் இடப்பக்கம் வலப்பக்கம் தான் இந்த விஷயங்கள்ல. அப்ப நாங்கள் ஒற்றுமை என்று சொல்லி எங்களுக்கு வரையக்குள்ள முழுமையான ஒரு ஒற்றுமையை நோக்கி வரணும். எல்லாரையும் ஏதோ ஒரு ஃபோமுக்குள்ள கொண்டு வரணும். அதுல அதான் 2 பேர் நிக்கணும். ஒன்று சைக்கிளன் வீடு ஒன்று, மற்றது என்ன ஒன்று. இனி வீடும் வந்து தன்னை முதல் சுத்தப்படுத்தி வடிவாக்கணும். வீடு தனக்குள்ள அடிபட்டு கொண்டு நிக்கல, அது இப்படியே நெடுக வீடு இப்படியே போய் கொண்டிருக்கல. அது சைக்கிளும் தன்னை ரிஃபைன் பண்ணணும். நாங்கள்லாம் சுத்தத்தாங்கன்னு சொல்லிக்கொண்டு நிக்கல. அப்ப எல்லாருமே ஒற்றுமையாக வேணும் என்றது. ஒற்றுமையாயினா தானே நாங்கள் அங்காள் அவரோட கதைக்கலாம். இன்னைக்கு யாரோட கதைக்கிறாங்க? இப்ப பாருங்க, வெளிநாட்டு மிஷன் யார் வந்து யாரோட கதைக்கணும்? கதைக்க எல்லாமே தானே நிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் போட்டு இல்லையே. அப்ப கிட்டத்தட்ட ஒரு தரையும் நாங்கள் ஒதுக்கி வைக்கணும் என்றது இல்லை. ஆனா அவைகள் இந்த உடனடி நடவடிக்கை எழுவது எந்த லெவல்ல நாங்கள் செய்ய போறோம் என்பதில் நாங்கள் கொஞ்சம் கவனமா செய்தால் ஒரு காலத்துல எங்களுக்கு ஒற்றுமையாக இருக்க வேணும். ஈவன் எல்டிடி தமிழர் கூட்டணியை உருவாக்கிக்குள்ள உண்மையா கெலோ அதுல கொஞ்சம் இனிஷியேட் பண்ண நினைக்கிறேன். சிவாஜிலிங்கம் அதுல கொஞ்சம் சம்பந்தப்பட்டது எனக்கு ஓரளவு தெரியும். அது அப்ப கெலோவும் முந்தி காட்டி கொடுத்துட்டு வந்தது தானே. அப்ப ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு காலத்துல நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி நாங்க போகணும். அப்ப இனிமேலும் உடனே அரசாங்கத்தோட சேர்ந்து மந்திரி பதவி எடுக்கிறதுக்கு ஓடுறதை விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து ஆனா நெடுக நாங்கள் மந்திரி பதவி எடுக்க மாட்டோம்,
நாங்கள் எல்லாம் விடுதலை எல்லாம் பெற்ற பிறகுதான் அபிவிருத்தி செய்வோம் என்றா ஒன்றும் நடக்காது. இப்ப எங்களோட ஜெனரேஷன் முடியுது. அப்ப இவ்வளவு அபிவிருத்தி நடக்காம போட்டுது. அப்ப நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து சில விஷயங்களை செய்ய போகணும். அந்த ஒற்றுமை இந்த ஆசனத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது. இது ஆசனத்துக்கு தான், பதவிக்கு மட்டும்தான் இந்த ஒற்றுமை நடந்திருக்கு. அது இல்லாமல் எங்கட கோர்ஸுக்கு ஒற்றுமை வேணும். அதுல நான் லீடர், நீ லீடர், எனக்கு தெரியும், உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அடுத்தது உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு சட்டம் தெரியாது, உனக்கு சட்டம் தெரியாது. சட்டத்தினர் எல்லாரும் வேணும் இல்லை தானே எங்களை எல்லாராலையும் மேலும் காமராஜரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தவர் தானே. அப்ப நாங்கள் அந்த ஒற்றுமையை நோக்கி போற ஒரு தன்மை எங்கள்கிட்ட வேற வேணும். அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுப்போட நடக்கத்தான் வேணும். சரி, நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் யாருடன் கலைப்பது என்பதை பற்றி சிக்கல் இருக்கின்றதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அவதானித்த வகையிலே வெளிநாட்டு பிரதிநிதிகள் வரும் பொழுது சுமந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சந்திக்கிறார்கள். அண்மையிலும் கூட பிரித்தானியாவிலிருந்து வந்த அவர் பேர் மறந்து விட்டேன், சுமந்திரனை மட்டும்தான் அழைத்து பேசிவிட்டு பின்னர் 3 பேருக்கான தடை உத்தரவை இங்கே அந்தன்று இரவு வழங்கியிருந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது 2 கிழமைக்கு முன்னர் இந்திய தூதுவர் சுமந்திரனை அழைத்து பேசுகின்றார். சுமந்திரனை அழைத்து இவர்கள் தனியாக பேசுவதற்காக அழைப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கு? இல்ல, அது ஒரு ருட்டீன் ஒரு டிப்ளோமேட்டிக் டோக். அது ஒவ்வொரு லெவல்லயும் இருக்குது. ருட்டீன் சொன்னால் ஏனைய கட்சிகளை தலைவரை கூப்பிடாமல் அவரை மட்டும் கூப்பிடுவார்கள். இல்ல என்னென்றால் அவர் ஓரளவுக்கு தன்னை முன்னிலை படுத்தி கொண்டு எல்லாத்துக்கும் வந்ததாலையும் முந்தின தொடர்பு, அதாவது தமிழர் சம்பந்தன் இருக்கைக்குள்ள சம்பந்தனோட கதைக்க வர்றவரோ நடுக நின்றதால அந்த தொடர்புகள் அவரோட இருக்கையோடய மற்ற அந்த இதுகள் அவரோட கண்டு நாங்கள் ஒரு என்னன்னு சொல்றது, அவர் ஒரு 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 பக்கத்தால் என்று சொல்லி ஒதுக்குறது பிள்ளை என்று தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மாதிரி வர்றவியல் என்ன நடக்குது அவர்கிட்ட சொல்லி அந்த 3 பேரை நிப்பாட்டின நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுக்காக சொல்ல வரவில்லை. ஒரு முக்கியமான பிரதிநிதி இங்கே வருகின்றார், இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை சந்தித்து பேசிவிட்டு ஏனையவர்களை சந்திப்பதை கூட தவிர்த்து விட்டு அந்த நாள் இரவு அது அவர்கிட்ட கெட்டுத்தனம். அவர் கட்சியில இருக்கேக்குள்ள சம்பந்தர் இருந்த காலத்துல இருக்கேக்குள்ள அவர் ஒரு என்ன ஸ்போக்ஸ் பர்சன் என்று சொல்லி வச்சு அவர் அந்த ஒரு இதை எனக்குள்ள உருவாக்கி போட்டார். அதோட எபிலிட்டி உண்டு. அவர் அதுக்காக அந்த எபிலிட்டி தான் லீடர்ஷிப்புக்கு வேணும் இல்ல. லீடர்ஷிப்புக்கு இப்படியான ஆக்களம் வேணுமே ஒழிய அந்த எபிலிட்டி மட்டும் லீடர்ஷிப்புக்கு உரியது இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்தியன் ஹை கமிஷன் அவரை மட்டும் சந்திக்கல, கனவேரை சந்திச்சது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாம இவையெல்லாம் டக்குன்னு படம் போடினோம், இவர ஒரு பேப்பரும் வச்சுக்கொண்டு படம் போடினோம். ஆனா வேற ஆக்கள் இருக்கணும், ஈவன் பொலிட்டிஷியன் இல்லாத ஆக்களையும் சந்திக்கணும். நான் அப்படி கனவேர் இருக்குது. இப்ப கனடியன் ஹை கமிஷன் வந்தா சந்திக்கிறாங்க, கனவேர் இருக்கணும். பிரிட்டிஷ்ல இருந்து ஆக்கள் சந்திக்க எல்லாம் நடக்குது. கொஞ்சம் பேட்டு ஹைலைட் பண்ணப்படுது. அது குரூப்பை வச்சிருக்கிறோம். யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி எடுத்தா விசி ஒரு மீடியா குரூப்பை வச்சிருக்கிறார். அப்ப அது ஹைலைட் பண்ணப்படும். அப்ப அது பிளான் பண்ணி செய்யப்படுது சில விஷயங்கள். ஒரு ஆளை முன்னுக்கு கொண்டுறதுக்காக அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக அவரை இந்தியா சார்பாக அமெரிக்கா சார்பாக சொல்ல தேவையில்லை. ஆனால் அவரோட கதை கேட்கல சில விஷயங்களை அவர் சொல்லலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கதைப்படலாம். அது நல்லது, அது கூடாதுன்னு சொல்ல இல்லை. ஆனா அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் அவரை தாங்க சந்திக்கணும் என்று சொல்றது புரியல. அது அதை மட்டும் ஹைலைட் பண்ணப்படுது, மற்றவே ஹைலைட் பண்ணப்படையில்லை. சரி, இதுவே மட்டும் பிரச்சனை. இப்படி ஹைலைட் பண்ணப்படுறதால அவர் தன்னை ஒரு இமேஜ் பில்டப் பண்ணி அவர் தான் பிள்ளையான ஒரு இதை நோக்கி அவரை கொண்டு போயிடுது. அதனாலதான் அவர் இவ்வளவு மோசமான வேலையெல்லாம் செய்யறது காரணம். பிள்ளைகள் அவர் வருவதற்கு காரணம் இந்த அன்வான்ட் பில்டப் தான் வேற பிள்ளையான டோக்குகள் அதுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளையால் தான் கிடக்குது. பார்க்க கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை இருக்குது. ஒரு லீடர்ஷிப் அணைச்சு செல்ற பழக்கம் மட்டும் இருக்கணும். அந்த அணைச்சு செல்ற பழக்கம் அவர்கிட்ட இல்லை. அடுத்து பழி வாங்குற தன்மை கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மேயர் பதவி தெரிவுகளிலே திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார், 17 சபைகளும் எமக்குத்தான், ஏனையவர்கள் இந்த விடயத்திலே குறுக்கே வர வேண்டாம். இல்ல, அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் டோக். அந்த பெர்டிகுலர் டோக் ஒரு ஹைலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் டோக் கொண்டு வர. அது அவர்கிட்ட என்ன சொல்றது, மொழி நாடு அவர்கிட்ட அந்த பாடி லாங்குவேஜே அதை காட்டுச்சு.
அது என்னன்னா அவர் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கூட்டணி ஒன்று வந்து நாங்களை குழப்பம் என்று சொல்லி அப்ப அதுல இவங்க எப்படியும் அதுல ஒரு அவசரப்பட்டு தான் டக்குன்னு தியேட்டருக்கு ஓட வேண்டி வந்தது. அதை போகாமல் போன்ல கதை செய்திருக்கலாம், சிம்பிளா செய்திருக்கலாம். சுவஞானம் போகாமல் டெலிபோன்ல கதைச்சிருந்தா சப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கும். என்றால் டக்ளஸுக்கு வந்து மெட்ராக்களோட போறதும் பார்க்க டிஎன்ஏயோட போறதுல அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. அப்ப அவர் அதைத்தான் பார்ப்பார். அப்ப போன்ல கதைச்சு விஷயம் பண்ணிருக்கலாம். படிவா அன்வான்டா அப்படி கொண்டு வந்து இவ்வளவு நார் அடிச்சிருக்க தேவையில்லையா? அதுல டக்ளஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டார். நல்ல அதுவும் ஒரு பிள்ளையான வேலை, அவர் செய்த பிள்ளையான வேலையா. ஒரு ஒரு என்ன ஒரு சந்திக்க வர்றாருன்னா டக்குன்னு மீடியா எல்லாரையும் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு டக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணி இல்லடா ரகசியமா முடிஞ்சிருக்கும். அது அப்ப இல்ல எங்கள உள்ள பிரச்சனை வந்து நாங்கள் வந்து எங்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு எங்களை இமேஜ் பில்டிங் கொண்டு செய்யறோம். அதுதான் எங்களுக்கு பிழைக்கிறது காரணம். அந்த இமேஜ் பில்டிங் தான் வாக்குகள் இல்ல இமேஜ் பில்டிங் வந்து எங்களை நாங்கள் ரெண்டு விதமா எடுப்போம். நாங்கள் சவுத்துல இமேஜ், நான் அதைத்தான் சொல்றேன். அதாவது நாங்கள் வந்து ஒரு விடுதலைக்கு போராடின ஒரு இனம் ஒன்று தனிப்பட்ட இமேஜ் பில்டிங்குக்கு பின்னால போக இயலாது. அதுல கன பங்காளிகள் இருக்கிறோம். அதுல கன பங்காளிகள் இருக்கிறோம் அந்த விடுதலை போராட்டங்களோட. அப்ப நாங்கள் சிம்பிளா வந்து சில பேர் படிப்ப துளைச்சாக்கள் எல்லாம் இருக்கணும். எந்த பேட்ச்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு ஈரோஸ்ல போய் இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறார்கள் 3-4 பேர் இருக்கிறார். அதே மாதிரி என்னோட படிச்சாக்களே இல்லை, ஹார்ட்லியில படிச்சாக்கள் இயக்கத்துல இப்ப வந்து நாங்களும் நல்ல வசதியா இருக்கிறோம். நாங்க படிச்சும் வந்து எல்லாம் செய்து என்னத்துக்கு போனவர் அவர் எங்களுக்கா தானே போனவே. அப்படி கண்டிப்பா இருக்கிறோம். கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க, கணக்கு பேர் அப்படி இல்லை. அப்ப நாங்கள் இந்த இடையில வர்றவங்களுக்கு இந்த இமேஜ் பில்டிங் கொடுத்து முன்னுக்கு கொண்டு போறோம். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு எமர்ஜி கீழே இருந்து வரணும். கீழே இருந்து வந்தா அப்படியே நாங்கள் வரலாம். முன்னுக்கு எல்லாருக்கும் எபிலிட்டி இருக்குது. நாங்கள் தனியா சட்டத்திறங்கிட்டு தான் எபிலிட்டி இருக்கேன் இல்லை. அப்படி ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் ஒரு ஆளுக்கு அங்கே ஒரு சமூகம் இருக்கவே இல்லை. சமூகத்துக்கு லீடர்ஷிப் வந்து எமர்ஜ் பண்ணி கொண்டு வரணும். இது 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 வந்து ஃபோர்சிபிளி எமர்ஜிங் தான் இருக்கிறது. அந்த இமேஜ் பில்டிங் சொல்வது வந்து போராட்ட காலங்களிலேயும் இருந்தது தானே. ஒரு போராட்டம் வந்து ஆயுத போராட்டம் வந்து அப்படித்தான் இருக்கு. ஆயுத போராட்டம் வந்து அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி இருக்கல. இது டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல ஒரு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு நாங்கள் எமர்ஜ் பண்ண வலிக்கிறதா. அப்ப நாங்கள் எல்லாருடையும் வணைச்சுதான் கொண்டு போகணும். இதுல நாங்கள் பல வகையான எல்லாரும் வந்து நாங்கள்லாம் கட்டுத்தினம் எங்களை விட்டா ஒரு சொல்லி கொண்டு வேற இல்லாத ஒரு நாள். அது வந்து தானா அந்த சொசைட்டி தானா எனக்கு ஒரு லீடர்ஷிப் உருவாக்கணும். யாழ்ப்பாணம் மேயரை பார்த்தா கோவம் தான் வேற. ஒரு சதத்துக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு சதத்துக்கு லீடர்ஷிப் இல்லாதவரோட மேயராக்குறோம் நாங்கள் ஆகி வச்சிருக்கிறோம். ஏன்னா அப்பதான் நான் சொல்றது கேட்கணும். அது பிரச்சனை. எங்களுக்குள்ள பிரச்சனை நான் சொல்றத கேட்கிறாக்கள் எல்லா இடம் இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கு தேவையில்லை. இல்ல உண்மையான ஒரு யாழ்ப்பாணம் முனிசிபாலிட்டிக்கு இல்ல நாங்க அதை கதைச்சால் கவலையா தான் இருக்கும். ஆனால் நான் சொல்வதை கேட்பதுதான் என்பது வந்து தமிழ் கட்சிகளிலே மட்டுமல்லவே, இது முஸ்லிம் கட்சிகள் சிங்கள கட்சிகளும் கூட அப்படியா இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படித்தானே இருக்கின்றது. அது திரும்பவும் சொல்றேன் நான். நீங்க இல்ல ரைட், அது நான் பிள்ளையா இருக்கலாம். அதாவது தெற்கு அரசியல் மாதிரியோ தமிழ்நாட்டு அரசியல் மாதிரியோ ஏசியன் அரசியல் மாதிரியோ எங்கட இனம் இருக்கிறது. அது நாங்கள் ஒரு கடுமையான பாதிப்புகள், கடுமையான இழப்புகள், கடுமையான தியாகங்களுக்கு பிறகு எமர்ஜ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு இனம் வந்து இப்படி இந்த கதிரை எண்ணிக்கொண்டு திரிகிறதுக்கு உரிய லீடர்ஷிப்போட பயணிக்க கூடாது. அதாவது அபிவிருத்தி சார்ந்து, அதாவது எவ்வளவு பின்னுக்கு நிக்குதுன்னு நீங்க வந்து பார்த்ததான் தெரியும். அபிவிருத்தி சார்ந்து, அதாவது இந்த பதவி ஆசைகளும் அந்த ஆசைகளும் இந்த ஆசைகளும் ஸ்ரீதரன் கேட்கட்ட நான் சிஎம் வருது. என்ன கதை இது? மாகாண சபையே வேற இல்லை. அவர்கள் கேட்ட நான் தான் சிஎம். என்ன சிஎம்? என்ன கதை இருக்கு உங்களுக்கு? இப்படித்தான் கதை. அதாவது எல்லா அதிகாரமும் அது கிட்டத்தட்ட போகுது. இந்த யாழ்ப்பாணத்துக்கு வீட்டுல போட்ட மெம்பர்ஸை பார்க்க தெரிய இல்லையா? எலெக்ஷனுக்கு போட்ட ஆக்கள் தெரிய இல்லையா பார்க்க இப்படி வந்து. அப்ப புதுதான் பிள்ளை என்று சொல்றேன். இது இருக்கக்கூடாது ஒரு நாள். அதாவது நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, கீழே இருந்து அந்த எமர்ஜ் பண்ண விடுங்க. சரி, மீண்டும் அந்த கூட்டணிக்கு வருவோமானால், அந்த சங்கு கூட்டணி ஆனது தமிழிசை கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தங்களுக்கு 4 சபைகளிலே யாழ்ப்பாணத்திலே தலைமை பதவியை கேட்டு
அது மறக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் இப்பொழுது பின்னர் சைக்கிள் கட்சியுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றது. ஆனாலும் கூட அங்கே எந்த விதமான முன்னேற்றமும் அவர்களுக்கு கிடைக்கதாக தெரியவில்லை. 17 சபைகளிலே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அந்த 4 சபைகளிலே மட்டும்தான் சைக்கிள் சங்கு ஆட்சியில இருக்க போகின்றது. அதாவது சாவச்சேரி நகரசபை, சாவச்சேரி பிரதேச சபை, பருத்துறை நகரசபை, வல்லுத்துறை நகரசபை. இதை விடுத்து ஏனைய எல்லா சபைகளிலும் ஒரு சபையை தவிர தமிழிசை கட்சி தான் ஆட்சியை அமைக்க போகின்றது. அப்ப இந்த சங்க கட்சிக்கு என்ன லாபம் இதிலே கிடைத்திருக்கிறேன்? இல்ல, இதுல நான் இந்த லாப நட்டத்தை விட அந்த அந்த ரிக்வெஸ்ட் கேட்ட பொழுது அதை அக்ரி பண்ணி இருக்கலாம் என்றுதான் என் ஒப்பீனியன். அதாவது சில சபையில ஒரு நல்லெண்ணத்துல எங்களுக்கு தாங்கோண்டவே கேட்ட பொழுது அதை செய்திருக்கலாம் என்றது. ஏன்னால் முஸ்லீம் காங்கிரஸோட ட்ரிங்கோல அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்கீங்க, வவுனியால இப்படி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்றுக்கு போறீங்க, மென்னர்ல செய்ய போறீங்க நீங்கள். இப்ப அப்ப நாங்க இதுல நீங்கள் ஓரளவுக்கு என்னென்னால் ஒற்றுமை வேணும். மற்றது நீங்க எலெக்ஷனுக்கு முதல், அதாவது இந்த புரிஞ்சு கேட்பம் என்ற ஒரு கன்செப்ட் ஒன்று மட்டக்களப்பில் தமிழரசு கட்சி இந்த மகாநாட்டு சொன்னவே இல்லையோ. அப்ப புரிஞ்சு கேட்டு திரும்பி என்ன நீங்கள் அது பேர்ந்து பேச்சுவார்த்தை இல்லாம சேரணும் இல்லோ. அதுல வந்து நான் தான் மேல நீ தான் மேல செல்லக்கூடாது இல்லோ. அதாவது என்னென்றால் ஒற்றுமைக்குரிய வழியில நாங்கள் ஒரு ஆணவத்தன்மையோட ஹேண்டில் பண்ணிட்டோம்ன்றதான் என்ற வியூ வந்தது. அந்த பிரிஞ்சு கேட்டு சேர்வோம் என்ற அந்த கொள்கையை அவர்கள் மறுத்து விட்டு தானே கேட்கின்றார். எங்கள்கிட்ட கன்செப்ட் இருந்தது தானே, எங்கள்கிட்ட கன்செப்ட் இருந்தது எங்களுக்கு. ஆனால் இருந்தது. ஆனால் மற்றவர்கள் இதை நக்கலடித்து நையாண்டி பண்ணி அதை கேலி செய்து பின்னர் வந்து எங்களுக்கு பங்குதாரங்களோட கேட்பது என்ன? இல்ல இல்ல, புரிஞ்சு கேட்டு பேர்ந்து சேருவோம் என்றது வந்து இன் பிரின்சிபலி பிழையாது. முதல் அப்படி செய்திருக்க கூடாது. ஒரு நாளுமே ஒரு எலெக்ஷன்ல 2 ரைவலரியா நீங்க கேட்டுட்டு சொல்லவில்லையே அவர்கள். இல்ல இல்ல, அது என்னதான் இருந்தாலும் சட்டத்திறனி லாங்குவேஜ், அது சட்டத்திறனி லாங்குவேஜ் வந்து, அதாவது கூட்டணியா இருந்த நாங்கள் எலெக்ஷனுக்கு புரிவோம் பேர்ந்து சேருவோம் என்றது அதாவது என்ன சொல்றது, அது பிள்ளையான, அது பிள்ளையும் கூட. அப்படி செய்தால் அது மட்டும் இல்லையா, நீங்க பேச்சுவார்த்தை செய்வீங்க, அக்ரி பண்றீங்க இல்லையா. ஒரு நாள் எல்லெண்ணமா கொடுத்தா என்ன உங்களுக்கு குறைஞ்சா போடுறீங்க. ஆஃப்டர் என்ன சாமானது உங்களுக்கு ஒரு ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் தானே, செய்திருக்கலாம் தானே. இது உண்மையா என்னென்றால் ஒரு கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு ஒரு ஆள் தான் செய்யறது என்ன, அதுதான் இப்ப பிள்ளையா கிடக்குது. அந்த கன்செப்ட் எல்லாம் இவ்வளவு மோசமா போய்கொண்டிருக்கு. இல்லாட்டா வடிவா போயிருக்கலாம். கன விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒற்றுமையா குழப்புறதுக்கு ஒரு ஆளை புகுத்தின மாதிரியும் யோசிக்கலாம் சில நேரம். சரி, நீங்கள் திருவண்ணாமலை விடயத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இதை பற்றி நாங்களும் அவரிடம் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்ன பதில், திருவண்ணாமலையிலே நாங்கள் சியாவணன் அந்த சபைகள் வந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையால உள்ள சபைகளிலே தான், ஒரு சபையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், இன்னொரு சபையிலே அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள், ஆனால் எங்களுடைய சபைகளை நாங்கள் அவர்கள் கொடுக்கவில்லை என்ற பதில் தான் வந்திருந்தது. இது பொறுமை வேண்டாம். இப்ப முஸ்லீம் என்றதும் தமிழ் என்றது தமிழ் பேசும் மக்கள் அந்த ஒற்றுமைக்கு அந்த முயற்சி நல்ல முயற்சி. நான் உடனே போட்டு நான் அதே மாதிரி மற்ற இடத்துல செய்திருக்கணும். ஏனென்றால் இங்கே ஒரே இனம், எங்களுக்குள்ள ஒற்றுமை கதை செய்ய இல்லாம போனது எங்களுக்கு. நீங்க என்ன ஒரு இனத்தோட அந்த ஒற்றுமைக்கு போனீங்களானே, அப்ப இங்க என்ன செய்ய இல்லாம போட்டு இங்க செய்திருக்க வேணும் இல்லைங்க. நாலுதான் அவங்க வருவாங்க, நாளை கொடுத்திருக்கலாம். என்னென்னால் எங்களுடைய நெகோசியேஷன்ல வந்து நாங்கள் ஒரு கிவ் அண்ட் டேக் இருப்போம், அதாவது வின் வின்னா இருக்கும். ஒரு நாளும் ஒரு ஆள் வின் ஒரு ஆள் லூஸ், ஒரு நாளும் அது சஸ்டைனபிளா வராது. நீங்கள் இந்த சங்கில பிள்ளைகள் இருக்கலாம், சங்கு எல்லாம் சரி என்று நான் சொல்ல வர இல்லை. ஆனால் ஒரு நல்லெண்ணத்துல கேட்டது நல்லெண்ணத்துல செய்திருக்கலாம். இந்த பாலிசியை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? அதாவது தமிழரசு கட்சி தான் எல்லா உள்ளூராட்சி சபைகளிலும் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறது, ஆகவே அவர்கள் தான் எல்லா இடங்களிலும் ஆட்சி வைக்க வேண்டும், இதுதான் தமிழரசு கட்சி வைத்த முன் சொல்லுகிறார், எல்லோரும் சொல்லுகிறார்கள். இந்த 50% கூட நீங்க எடுத்திருந்தால் நீங்கள் ஆட்சி அமைக்கிற கிளிநொச்சியில 2 நடந்தது ஒரு குவெஸ்சன் பண்ண இல்லை. இதை குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இந்த கேள்வியும் சேர்த்து உங்களுடைய பதிலை சொல்லாமல் இருக்கேன். இப்ப இவர் சொன்னதா சத்யபாலன் சொன்ன அதே கூட்டைத்தான் கஜேந்திரகுமாரன் சொல்லியிருந்தார். எந்தெந்த சபைகளிலே நாங்கள் கூடுதலாக ஆசனங்களை வைத்திருக்கிறோமோ அந்தந்த சபைகளை நாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும்,
அடுத்து கணிசமானவர்களுக்கு உதவி தலைவர் பதவி கொடுக்கலாம் என்று. இந்த கன்செப்ட் வந்து ஆரம்பத்துல சொல்லப்பட இல்லை, வீட்டால சொல்லப்பட இல்லை. அது வெரி கிளியர். அதாவது நீங்கள் சும்மா இருங்கோ, நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், அதுதான் சொல்லப்பட்டது. அது பேருந்து கொஞ்சம் சிக்கல் வேற வெளிக்கிடையே இந்த கதை வந்தது. ஆரம்பத்திலே இந்த கதை இருக்கவே இல்லை. நாங்கள் ஆட்சி அமைப்போம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அப்படித்தான் கேள்வி. அதுதான் அந்த ஒற்றுமையை குழப்பினதுக்கு மெயின் காரணம். ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை இப்ப நீங்கள் ஆட்சி அமைக்க எங்கிட்ட துணை வேணும். இப்ப வழக்கமா என்ன போய் டாக்டர் ஆக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி போட்டு ஒரு மினிஸ்டர் பதவி எடுக்கிறது, அப்படித்தானே எல்லாரும் செய்யணும். காலங்காலமா அதான் நடக்கிறது. இது அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு முஸ்லீம் காங்கிரஸ், முஸ்லீம் எம்பி மேல அந்த முஸ்லீம் கட்சியெல்லாம் அந்த மேக்சிமம் பார்கெனிங் செய்யறாங்க. அதே பார்கெனிங் தான் நாங்கள் கிழக்கு மாகாணத்துல கைய விட்டுறாங்க. நீங்க கூட மெம்பர்ஸ் இருந்தும் நல்லெண்ணம் சொல்லி கொடுத்து கடைசியா அவன் சீஃப் மினிஸ்டர் இருந்தா எவ்வளவு டேர்ட்டி ஒர்க் பார்த்தா தெரியும் தானே நம்மளுக்கு. எவ்வளவு டேர்ட்டி ஒர்க் பார்த்தது தானே. அப்ப நல்லெண்ணம் என்று சொல்றது ரெண்டு பக்கம் இருக்கும். அப்ப நீங்கள் சபைய தலைவர் உங்களுக்கு என்றால் ரெண்டாவது உபதலைவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஒற்றுமையா அவங்க சப்போர்ட் உங்களுக்கு வேணுமே இருந்தா அங்க பெருசா பவர் ஒன்றும் இல்லை. அங்க உங்களுக்கு சில தான் இருக்குது. அப்ப அதை கூட்டா ஒன்றா செய்து கொடுத்தாங்க. ஒற்றுமை என்றது வந்து தான் அதிக பவர் இல்லையா? தான் பவர் இருக்குது. நீங்க கொடுத்துருக்கலாமே, உபதலைவரை கொடுத்துருக்கலாமே. அவங்க ஆரம்பத்துல கேள்விப்பட்டது நாங்கள் ஆட்சி அமைப்போம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதான் வீடு கதை, அதான் பிள்ளையான கதை. அது பேருங்களை குழம்பி கொண்டு வந்தவனதான் இல்ல நாங்கள் அது தர கொலிக்கிட்ட நாங்கள் அது சட்டத்திறனி லாங்குவேஜ்ன்றது காலத்துக்கு காலம். அது கோர்ஸ்ல சொல்ற மாதிரி தான் அந்த லாங்குவேஜ் வார்த்தை ஜாலத்தில நாங்கள் எங்கட இந்த ஒரு விடுதலைக்கு போராடின ஒரு இனத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டோம். கிட்டத்தட்ட அதுதான் செய்துட்டோம். அது கனவேண்ட மனதில குமுறி கொண்டு இருக்குது. இது சில நேரம் பின்னுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணதோ தெரியல. சரி, நீங்கள் இந்த பின்னுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணதோன்னு தெரியவில்லை என்று சொல்லுவீர்கள். இந்த பின்னுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது என்று சொல்லித்தான் 2018ஆம் ஆண்டிலிருந்து தமிழரசு கட்சியை நோக்கி விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கூட இன்னும் தமிழரசு கட்சியை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியவில்லையே. நான் இன்றைக்கும் சொல்றேனே நான் 18 வயதுல இருந்து வீட்டுக்குரிய ஒரு ஆள். இன்றைக்கும் நான் இவ்வளவு சத்தம் போடுறது வீட்டுக்காகத்தான். இவ்வளவு கதைக்கிறதும் வீட்டுக்காக. கவலையா கிடக்கு, வீடு இவ்வளவு மோசமா போயிட்டு. இதே மாதிரி வீட்டுக்கு போடுறதுக்கும் சைக்கிளுக்கு போடுறதுக்கும் என்ன ஆக்கள் இருக்கிறார். அவைகளுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. கருத்துறையில எல்லாம் சைக்கிள் நடராஜா காலத்துல இருந்த நடராஜா நான் நினைக்கிறேன் ஞாபக காலத்துக்கு கேமனா இருந்தது. கருத்துறையில சைக்கிள் சைக்கிளுக்கு பின்னால அசையாதாங்க. அது ரெண்டும் இருக்குது. அதனாலதான் இந்த இதுக்கு வந்து கொண்டு இருக்கீங்க. ஏன் இன்னும் ஒரு 3 என்பிபிக்கு போனது. அந்த அடுத்த கிரவுட் வந்து இதுக்குள்ள அம்பிடுவில்லை. அதாவது யங்ஸ்டர் கிரவுட், அதாவது அடுத்த ஜெனரேஷன் வேற வெளிக்கிடையக்குள்ள இதுகள் வந்து இல்லாம இந்த பழைய ஜெனரேஷன் தான் இப்ப அந்த அவையோட கொழும்புல நீங்க எடுத்தாலும் யூஎன்பிக்கு ஒரு போட் இருக்கு, எஸ்எல்ஏபிக்கு ஒரு போட் இருந்தது. அந்த எஸ்எல்ஏபி போட் முழுக்க மொட்டு கொண்டு போயிட்டு யூஎன்பி போட் முழுக்க டெலிவர் கொண்டு போயிட்டு அந்த பேஸ் போட் நாங்கள் அந்த ஃப்ளோட்டிங் அல்லது நியூ போட்டை நாங்கள் மாறும். இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த சைக்கிளுக்கு ஒரு பேஸ் போட்டோம். சைக்கிள் பொதுவாக வெளியில வந்து இருக்கல தானே, அதுதான் வெளியில இருக்கல தானே. அந்த உள்ளுக்கு இருந்த அந்த போட்டு நம்ம அதுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்குது. அதே மாதிரி வீடு வந்து எல்லாரும் வீடு வந்து தொடங்கின காலத்துல ஈஸ்ட் நோத்துல தோத்து ஈஸ்ட்ல வெட்டாக்கல் தான். நோத்துல தானே முதல் ராசமாணிக்கு தானே வெண்டது முதல் நினைக்கிறேன். ராசமாணிக்கு தான் வெண்ட நினைக்கிறேன். பொத்துவில்ல அடுத்தது என்ன சாமான் களவாஞ்சி பட்டிருக்குல வெண்ட நினைக்கிறேன். அந்த தன்மையோடு இருக்கு. அதைத்தான் இப்ப எல்லாரும் அதை கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்ல நாங்கள். சரி, இப்பொழுது எனக்கு ஒரு விஷயத்தை செய்யாமல் நீங்க சொல்லியிருந்தீர்கள் என்னன்னு சொன்னால் அந்த பார்லமெண்ட் தேர்தலிலே ஜேவிபிக்கு அளிக்கப்பட்ட வாக்கு இப்பொழுது வரும் தலைமுறையின் வாக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தீர்கள். 63,000 80,000 17,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வந்திருந்தார்கள். ஆனால் அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அந்த நீங்கள் கூறிய அந்த மிதக்கும் வாக்குகளுக்கு என்ன நடந்தது? ஏன் மீண்டும் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு கொண்டு சென்று விட்டார்கள்? இல்ல, உண்மையா என்னென்றால் பாராளுமன்ற தேர்தலும் பிரதேச சபை தேர்தலுக்கு முடிந்த நியாயமான வித்தியாசம் இருக்கு. பாராளுமன்றம்ன்றது ஒரு பெரிய தொகுதியோட உள்ளது. இது வந்து கிராமிய மட்டங்களுக்கு வாக்கு வாங்கி. இப்ப கிராமிய மட்டங்கள்ல வந்து சில நேரம் உறவுக்காரருக்கு ஓட் பண்றது. எந்த ஃப்ரெண்டுக்கு
less than 5,000 votes தான் அநேகமாக எடுத்திருக்கிறாங்க. அவையில் அந்தந்த இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். அதாவது உள்ளூராட்சி என்று சொல்றது அந்தந்த என்ன சொல்றது, என்ன நாடு அவரோட இருந்தாலும் ஊரங்களோட இருக்க அந்த ஊருக்குள்ள ஓட் தான். அது வந்து சென்னையும் கம்பேர் பண்ணல, அது பெருசா கம்பேர் பண்ண முடியாது என்பது 100% உண்மை. ஆனால் நீங்கள் சொல்ற அந்த கன்செப்ட் எல்லா கட்சிகளுக்கும் தானே அப்ளிகபிள். தமிழிசை கட்சிக்கு மட்டுமில்லையே, எல்லா கட்சிகளுக்கும் உறவினர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அயல்வர்கள் இருக்கிறார்கள். அதே தமிழிசை கட்சிக்கு மட்டும்தான் அந்த வாக்குகள் போக வேண்டும். இல்ல எனக்கு இந்த அளவு அனாலிசிஸ்க்குள்ள நான் உண்மையா போக இல்லை. ஆனா அது என்ன பொறுத்தவரையில லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த கிராம மட்டத்து டிசிஷன்கள் அதுல ஒரு ஃப்ளோட்டிங் கொண்டு போய் இருக்க பார்க்கும். நான் நீங்கள் சவுத்துல எடுத்தா கூட கிட்டத்தட்ட 2 மில்லியன் votes குறைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 18 லட்சம் வாக்குகள் 2 மில்லியன் குறைஞ்சிருக்கு. அதுவும் வந்து இப்ப 2 விஷயம் இருக்குது. 6 மாசத்துலயே ஒண்ணும் செய்யலைன்றதுக்காக ஜனம் குறைஞ்சதுன்றதை நான் டக்குன்னு சொல்ல வலிக்கிறே இல்லை. அந்த பிரதேச மற்ற விடயங்கள்ல வந்து அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து நீங்கள் அந்த பாராளுமன்றத்துடன் அதுவும் பாராளுமன்றம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்தது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் பார்வை. இங்க வந்து பிரதேச மட்டமா போகுது, ஈவன் ஓட் லெவலுக்கு போனது. அதனாலதான் அந்த மாற்றம் ஒன்று இருந்தது. மற்றபடி இப்ப நான் தமிழரசு கட்சி கூட எடுக்க இல்லையோ அல்லது சங்கு கூட எடுக்க இல்லையோன்றது இந்த கன்செப்ட்ல என்ன பொறுத்த வரையில எங்கட இனத்துக்கு உரிய ஒரு கௌரவமான ஒரு அரசியல் தலைமை ஒன்று நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குறோம். அதை குழப்புற விடயங்களை வந்து எலெக்ஷன் டைம்ல நாங்கள் செய்து கொண்டு வந்துட்டோம். அது சரியான பாரதூரமான பிள்ளை. மற்றது எங்கட இனம் சம்பந்தமா என்ன விஷயத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகணுமா இருந்தாலும் சிங்கள கட்சியோட தான் நீங்க கதைக்கணும். உங்களுக்கு இந்தியா வந்து ஒன்றே செய்ய போறே இல்லை, அமெரிக்கா வந்து ஒன்றையும் செய்ய போறே இல்லை. அப்ப நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணாங்க ஒரு அளவுக்கு நாங்கள் வேற ரணிலோட போறோம். ரணில் இந்த ஓட்டு எடுக்கிறோம், மொட்டு இந்த ஓட்டு டாக்டர் சுற்றுலா அப்படி எடுக்கிறோம், டெலிபோன்டே எடுக்கிறோம். ஆனா திசைகாட்டி எங்களுக்கு வேணாம், திசைகாட்டியோட தான் அந்த படுகாண்டா கதைக்கிறோம். இதுல என்னுடைய அவதானத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொன்ன அந்த கன்செப்ட், அதாவது நாங்கள் ஒரு என்மிட்டியை வச்சுக்கொள்ள கூடாது அந்த முறையிலே தான் சுமந்திரன் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசாநாயக்கை நோக்கி இனவாதி என்று சொல்லதை வச்சு, ஆனால் சுமந்திரன் அவருக்கு அருணகுமார திசாநாயக்க ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார். என்று சொன்னார், தேர்தலுக்கு பின்னர் நாங்கள் ஒன்றாக போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் அதை நாங்கள் உபயோகிக்க வேண்டும் என்று. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது அவர்கள் கட்சியாக போட்டியிடும் பொழுது தங்களுடைய அந்த கட்சிக்கு வாக்களை சேர்க்க வேண்டி அந்த கட்டாயத்திலே அவர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு எதிர்கட்சியை நோக்கி செய்ய வேண்டிய பிரச்சாரங்களை செய்திருந்தார்கள். எனவே அந்த ஒரு வகையான அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு நிகழ்வு நடந்துபட்டு தான் இருக்கின்றது. இல்ல நான் என்ன சொன்னேன், அதுக்குள்ள நான் சொன்னேன் NPP-ல வெண்ட ஒருத்தர் வந்து சட்டத்திலிருந்து பக்கத்துக்குள்ள இருந்தவர் சொல்லி அது ஒரு கதை ஒன்று இருந்தது. ஒரு நேரம் நெருக்கமா இருந்தவர் என்பது உண்மை. அதான் சொல்றது. அது அடுத்த மட்டும் இல்லை. நான் இப்ப சொல்ல வேறது என்னென்றால் எலெக்ஷனுக்கு பிறகு எங்கட ஆக்ஷன் எலெக்ஷன் டைமுக்குள்ளேயும் நாங்கள் தான் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் பொழுது பிரசாரம் சரியான படான போனது. அடுத்த பிரசாரங்கள் அறிவிக்கத்தக்க பிரசாரங்கள் நடந்தது, பொய்கள் கணக்க சொல்லப்பட்டது. அது முடிஞ்ச பிறகு இப்ப இந்த கூட்டு சேர்றதுகள்ல கூட நாங்க கொஞ்சம் கவனமா, நாங்க கொஞ்சம் என்ன சொல்றது, இவ்வளவு எனிமிட்டியா இருந்திருக்க தேவையில்லை, இவ்வளவு எனிமிட்டியா இருந்திருக்க தேவையில்லை. தேசிய மக்கள் சக்தியையும் அதை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? அவங்களுடைய அவையில வரக்கூடாது என்றதுக்காக நான் எந்த படியும் ஏறுவோம் என்று போனதைத்தான் நான் சொல்லுறேன். அவையில வரவிடக்கூடாது என்றதுக்காக நான் தியேட்டருக்கும் எந்த தலைவரை அனுப்புவேன் என்ற அந்த கன்செப்ட் தான் சொல்றேன். ஆனால் அந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே அப்படியான பிரச்சாரங்களை தானே தமிழ் கட்சிகள் எல்லாருமே சேர்ந்தார்கள். தேசிய மக்கள் கட்சி ஆட்சி அமைக்க கூடாது ஒன்றை மட்டும் சொல்லி இல்ல, அதான் சொல்றேன். அதான் அந்த கீழ்த்தரமான பிரச்சாரம் சொன்னார். அதாவது என்னென்றால் அந்த திசைகாட்டிக்கு எதிரான படு மோசமான பிரச்சாரங்கள், பொய்யான பிரச்சாரங்கள், தவறான பிரச்சாரங்கள் நடந்தது. அதுக்காக நான் இப்ப திசைகாட்டிக்கு நான் எங்கள்கிட்ட வந்து
அதாவது சிங்கள கட்சிகளை படம் எதிரியா நாங்கள் காட்டக்கூடாது ஒரு நாள் வேணா. அப்படி செய்யறது வந்து எங்களோட இனத்தின் சில விஷயங்களை செய்யறதுக்கு இயலாம போடும். இந்த விடயத்தில் ஊடகங்கள் தான் மிக பாரதூரமாக நடப்பதாக ஊடகங்கள் மிக பாரதூரமாக உண்மையா சொல்ல போனால் அந்த லேண்ட் கெசட் நோட்டிபிகேஷன் வந்து வெள்ளன தெரிஞ்சிட்டது. அந்த மே 2 அந்த அதாவது பிரசாரம் நடக்க தேவையில் நடத்த இயலாத ஒரு நிலை ஒன்று வர்ற அந்த நாள்ல தான் ரிலீஸ் பண்ணப்பட்டது. தெரிஞ்சவியல் முரசுல வந்தது. அதெல்லாம் வந்து அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கோ ஒன்றுக்கு விடம் இல்லாமல் அது பட்டு பிரசாரமா போய் காணி. ஆனா இந்த 5000 ஏக்கரை விட 20,000 30,000 ஏக்கர் அங்க கிடக்கு. அதை பற்றி ஒரு தினம் கதைக்கே இல்லை. இந்த 5000 தான் கூட நாங்க சொல்லிட்டு அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த பிரசார உத்திகளும் வந்து எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு என்ன சொல்றது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு மூத்த குடி என்று சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் நடத்த தேவை. ஜெனியூனா விஷயங்களை சொல்லி கேட்டவோம். அதுக்கு பிறகு ஜெனியூனா நடத்த வலிக்கிறோம். அதை விட்டுட்டு அதே 5000 காணிகளுக்கு 50 வழக்கறிஞர்கள் வந்தவர்கள் 5 பேர் தான் வழக்கு போட வந்தவர்கள் என்ற ஒரு நிலைமை. அதோட கிட்டத்தட்ட ஒரு டிராமா, அது ஒரு டிராமா, ஒரு சோப் பீஸ், அது ஒரு இமேஜ் பில்டிங் ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு இமேஜ் பில்டிங். வேற ஒன்றும் இல்லை. அது அதை விட எத்தனையோ வழக்கு போடுற விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு கட்சியையும் எத்தனை பேர் ஜெயில இருக்கிறாங்கன்னு தெரியாது, பேர் பைசா தெரியாது, எவ்வளவு காணி ஆமியில இருக்குது, எவ்வளவு காணி ஆற்ற காணி என்ற ஒரு டாக்குமெண்ட் இல்லை, கண் விஷயங்கள் இல்லை எங்களுக்கு. எத்தனை விஷயம் பிள்ளையா நடக்குது தெரியாது எங்களுக்கு. சரி, அடுத்ததாக ஸ்பென்சர் காத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். வணக்கம் ஸ்பென்சர். ஓம் வணக்கம். கேக்குதா? ஆமாம் கேட்குறேன். இதுல எல்லாம் நீங்க கேள்வி மட்டும்தான் விடுறீங்கண்டா நான் இவர் போன அப்புறம் வந்து கருத்தை சொல்றேன். ஆனா இவருடைய அடிப்படை ஒரு இது கொஞ்சம் எனக்கு மாற்றான ஒரு கருத்து இருக்கிறது. அதை கூற முடியுமா? சொல்லுங்க. அதாவது இவர் அடிப்படையில் நடுவே சொல்லிக் கொண்டு வரார், சைக்கிளும் வீடும் ஒரு மாதிரி போகுது, மற்றவர் எல்லாம் உண்மையான ஈழத்துக்காக போராடியவர்கள். இது சரியா அமெரிக்காலேயும் உலகத்திலேயும் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி ஒரு யுத்த கால பொருளாதாயம் வந்த பொழுது எல்லாரும் ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி 38 உச்சத்துல 36 37 கூட்டங்கள் இருந்தவை. எல்லாரும் வெள்ளத்தோடு அள்ளி போன மாதிரி தங்களுடைய உடலையும் உயிரையும் ஒன்றாய் வைத்திருக்கிறதுக்காக தேசிய மன்ற போர்வையில் போராடியவர்கள். எல்லா கட்சியிலையும் தான் நான் அப்படி சொல்றேன். ஏன்னா அவர்களுக்கு பேர்ந்து அறகுறையா உணர்ந்தவர்கள் வெளிநாடு போய் வெள்ளனியே வருமுன் காப்புனாய் போய்விட்டார்கள். மற்றவர்கள் இப்போ மிச்சி இருக்கிறவர்கள் அதே பழைய இதில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரும் தேசியத்துக்காக போராடவில்லை. எல்லாருமே தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக வைத்த நிரப்பத்துக்காகத்தான் போராடுகிறார்கள். அந்த தவறான எண்ணத்தை வச்சுக்கொண்டு இது மேட்டுக்குடிக்கும் தாழ்ந்த குடிமக்களுக்கும் உள்ள ஒரு போராட்டம் தான் தொடர்ந்து கொண்டு போகிறது. அதைத்தான் நான் அடிப்படையாக என்னுடைய வித்தியாசமான கருத்தாக அவருக்கு எதுக்காக நான் வரவில்லை, அவரை அவமதிக்கவும் நான் வரவில்லை. ஆனால் இந்த திறந்த வழியில் நாங்கள் திறந்த இதாக உண்மையை யதார்த்தத்தை ஆக்களுடைய போர்வையையும் உடையையும் கலட்டி உறிஞ்சபடி பார்க்க வேணுன்றதுக்காகத்தான் நான் இந்த கருத்தை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அல்லது அவருக்கு எதிர்கருத்தை சொல்ல வேணும் என்றால் மாற்று கருத்து நான் இருந்து கேட்கவும் தயார். அடுத்தபடியாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 2024ஆம் ஆண்டு நாங்கள் யாழ் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். என்பிபிக்கு தமிழ் மக்கள் கூடுதலான வாக்குகளை, அதாவது கிட்டத்தட்ட 25 விதமான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அந்த என்பிபி ஆனது தமிழ் மக்கள் சார்பாக முன்வைத்த விடயம் என்ன என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அதாவது என்னென்ன அழுவ ஒரு புது கட்சி உண்டு, புது கட்சி இல்ல, ஒரு புது அதிகார மையம் ஒன்று சவுத்துல இருந்து எமர்ஜ் பண்ணி கொண்டு வருது. அவைகள் வந்து சொல்ல வெளிக்கிறீர்கள கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் பொழுது அவையோட கணக்கு மினிஸ்டர் மேல அடிக்கடி இங்க வந்து 4 மினிஸ்டர் இருந்தவே இல்லை. அவைகள் அடிக்கடி எல்லாரும் இங்க வந்து நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம், நாங்கள் எல்லாரையும் ஒரு உண்டா பாப்பம் என்ற ஒரு சொல்ல திரும்ப திரும்ப சொன்னவையல். அது நான் நினைக்கிறேன். மற்றது எப்பயும் வந்து எங்கட யங்ஸ்டர்ஸ் எடுத்தாங்க. நான் அந்த யங்ஸ்டர்ஸை குறை சொல்ற வேண்டி இல்லை. யங்ஸ்டர்ஸ் வந்து கன்செப்சுவலி போறதை விட
அந்த அடிக்கிற காத்துக்கு பின்னால போற ஒரு தன்மை ஒன்று இருந்தது. கிட்டத்தட்ட அப்படி ஒரு கிரௌட் தான் முடம்பி வந்தோடனே பொங்கல் பானை வச்சாக்கள் எல்லாம் இருக்குது. ஆனா ஆரண்டு பார்த்தா எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தது. அப்ப அந்த கிட்டத்தட்ட அவையோட பிரசாரத்துல வந்து உங்களுக்கு லைப்ரரி எரிச்சது பிள்ளை, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க தீர்க்க போறோம், நாங்கள் செய்வோம், நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் என்ற மாதிரியான ஒரு அவையோட பழைய முகத்தை 100% மாத்தின ஒரு முகம் ஒன்று இங்க சொல்லப்பட்டது. அவையோட பழைய முகம் தெரியாத ஒரு ஏஜ் குரூப்பும், மற்றது எங்களுடைய ஆக்கள்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தமிழரசு கட்சியில சரி, சைக்கிள்ல சரி, சங்குல சரி, எல்லாரிலையும் விரக்தி அடைஞ்ச ஒரு குரூப். அதுவும் நியாயமான ஓட் பண்ண எனக்கு போட்டது. இரண்டால் வேற நடவடிக்கை நானும் திரும்ப சொல்றேன், வேற நடவடிக்கை பிள்ளை செய்யணும் திரும்ப திருந்துறதே இல்லை. அப்ப மக்களுக்கு என்ன நடக்கும் ரைட், நாங்கள் என்ன பொன்சுகாக போட்டு நாங்கள் தானே ஒருக்கா போட்டு பார்ப்போம் போட்டிருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அதாவது ஒரு டெம்பரரி அட்ராக்ஷன்ல தான் அந்த ஓட் வந்து அவ்வளவு போயிருக்கும். அது ஒரு பெர்மனண்டா வந்துடும் பயத்துல தான் இந்த ஒரு இவ்வளவு கடும் பிரசாரம் நாங்கள் லோக்கல் கவர்மெண்ட்ல செய்தோம். ஆனா இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த சபைகள் நடக்கிறத வச்சுக்கொண்டு திருப்பவும் அந்த நிலைக்கு மக்கள் போறதுக்கு சந்தர்ப்பங்கள் நிரம்ப இல்லை. இதுல உப்ப நடக்கிறது கடை பேருக்கு சந்தோஷம் இல்லை. உப்ப இந்த குதிரை பேலம் மாதிரி ஒரு சீட்டுக்கும் நாங்கள் பேரம் பேசிக்கொண்டு நிக்கிறது வந்து மக்களுக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷமான தன்மையை கொடுக்க இல்லை. அப்ப அது எந்த நேரமும் மாறலாம். ஆனா அதுக்காக அவைகள் வந்து சொன்னதையெல்லாம் செய்துட்டுனமோ அல்லது செய்வினமோ என்றதுல வந்து என்ன சொல்ல தெரியல. நான் எந்த ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று என்பிபி கவர்மெண்ட்டை பற்றி ஒரு அவையோட ஆள் ஒரு விமர்சனம் உண்டு. முந்தி வந்து ஒரு மாசத்துல 15-20 கூட்டங்கள் வைப்பாங்க. ஒரு டியர் ஆஃப் பாலிசியில கூட்டங்கள் எல்லாம் வைக்கிறது. எப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதோ அதுக்கு பிறகு அந்த கூட்டங்கள் ஈவன் தான் போக இல்லை. தான் வழக்கமா எல்லாத்துக்கும் போறாங்க. ஒரு இன்னும் பெரிய லெவல்ல உள்ள ஒரு ஆள். அது மட்டும் இல்ல, அவர் தான் கிட்டத்தட்ட எனக்கு அதை கிளியரா சொன்னது. மாகாண சபை எலெக்ஷனும் வைக்கிற நோக்கம் அவைகள்கிட்ட இல்லை. அவைகள் ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஒன்றை திருத்த வெளிக்கிடணும், அதுக்கும் அவைகள்கிட்ட 100% என்ன செய்ய போறோம் என்ற ஒரு கன்செப்ட் அவைகள்கிட்ட இல்லை. ஆனா அதுல மாகாண சபை மாதிரியோ ஏதோ ஒரு டிவல்யூஷன் ஒன்றை யோசிக்கணும். ஆனா அதுவும் வந்து ஒரு கான்கிரீட்டா அவைகிட்ட இல்லை. இதுதான் செய்ய போறோம், இப்பதான் செய்ய போறோம்ன்றது இல்லை. இது ஒரு அவையோட, அதாவது ஒரு ஹை லெவல் ஒரு ஆள் வந்து டோக்கம் கிட்டத்தட்ட ஒரு பேர்சனல் என்னோட கதைக்கு சொன்னாங்க. நாங்கள் இதுல வெளிப்படையில சொல்ல வேணும். ஏனென்றால் கிட்டத்தட்ட நடக்கிற சில பாருங்க மாகாண சபை எலெக்ஷன் நடக்கும் சொல்லிக்கணும். இப்ப லேண்ட் என்ன இல்ல மீள் நிர்மாணம் செய்யணும். உண்மையா என்னென்றால் அதுலயும் எங்க தமிழரசு கட்சி தான் விட்டது. ரணிலோட சேர்ந்து விக்னேஸ்வரனை விட்டோணும்ன்றதுக்காக மாகாண சபை எலெக்ஷனை நடத்த விடாமல் செய்யறதுக்கு மாகாண எல்லையால் மீள் நிர்மாணம் செய்த பிறகு, தொகுதி மீள் நிர்மாணம் செய்த பிறகு தான் எலெக்ஷன் வைக்கிறது ஒரு திருத்தத்தை கொண்டு 20வது 19வது திருத்தவாதுக்குள்ள கொண்டு. அதாலதான் மாகாண சபைக்கு எலெக்ஷன் வைக்க இல்லாம போனது. ஏனென்றா அப்ப திருப்பி எல்லை நிர்ணயத்துக்கு ஒரு கமிட்டியை போட்டது. எங்களோட பழைய சிறிய ஜெனரல் கமலாளர்கள் தான் அதில் சேர்மனா இருந்தது. ஒரு அரியாலை ஆட்கள் தான் சேர்மனா இருந்தவர். மற்றாக்கள் எல்லாம் கணவர் இருந்தவர். அது நல்ல ஒரு எல்லை மீள் நிர்ணயம் செய்திருந்தீர்கள். அது என்னன்னா அது வந்து சின்ன கட்சிகளுக்கு ஒரு பாதகமான இதா போகுது. அப்ப பார்லிமெண்ட்ல அவையர் எல்லாம் எதிர்த்த உடனே அந்த தங்கட கமிட்டி இந்த ரிப்போர்ட்டையே அவையில் அக்செப்ட் பண்ண இல்லை. அப்ப அது அப்படியே கிடந்தபடியா எலெக்ஷன் வைக்கல. என்ன கான்ஸ்டிடியூஷன் படி எல்லை நிர்ணயம் செய்தா பிறகு எலெக்ஷன் வைக்கலாம். அப்ப அப்படி இருக்க இதை செய்தது வந்து சட்டத்திரணி தான் செய்தது. சட்டத்திரணியும் ரணிலும் சேர்ந்துதான் செய்தது. பேர்ந்து என்ன நடந்தது என்றால் கொஞ்ச நாளுக்கு பிறகு விக்னேஸ்வரன் பதவிக்காலம் முடிஞ்சு விக்னேஸ்வரன் கட்சி தொடங்கி அதெல்லாம் செய்து இது வந்த பிறகு எங்களுக்கு வேற ஒரு எலெக்ஷன் ஒன்று தேவைப்படும். அப்ப அந்த டைம் என்னன்னா தனிநபர் பிரியரணையா ஒரு பிரியரணை ஒன்று கொண்டு, அது ரணிலோட பேர்ந்து ரணில் இருந்த ஜனாதிபதியா இருந்தார் இல்லோ அந்த டைம் ஒரு தனிநபர் பிரியரணையை கொண்டு அது முதலாம் வாசிப்பு 2ஆம் வாசிப்பு முடிஞ்ச நிலையில 3ஆம் வாசிப்புக்கு டேட் குறிப்பிட்ட நிலையில அதுக்கு குறிப்பிட்ட நிலையில தமிழரசு கட்சி வந்து என்ன செய்யுது என்றால் டெலிபோனுக்கு வாக்களிக்கிற தீர்மானம் எடுத்து அண்டைக்கு தீர்மானம் எடுத்துட்டு வந்த அண்டு என்ன சுமத்திரனும் சத்தியலிங்கமும் ஜிஎல்பிஎஸும் பவுனியால சந்திச்சது. அப்ப நான் சொன்னேன், அதுல
நீங்கள் எடுத்த தீர்மானம் சரியான பிள்ளை, சனத்தை செய்யறதுக்கு விட்டுருக்கலாம், நீங்கள் சொல்லி அவையோட பாட்டுக்கு விட்டுருக்கலாம். உடனே சத்தியலிங்கம் அதே மறுபடி சொன்னது, தானம் வச்சது மத்திய குழுல ஜனத்தை சும்மா விடுவிட வேண்டி இந்த எப்படி கொண்டு இவருக்கு முழுக்க நடந்த இந்த கதை விழம். அன்றைக்கு அந்த தீர்மானம் எடுத்த கோபத்துல ரணில் 3வது வாசிப்பை செய்யாம தடுத்தது. அன்றைக்கு அதை செய்து இப்ப நீங்கள் ஒரு ஒரு நாள் 2 நாள் பிந்தி எடுத்திருக்கலாம் அந்த தீர்மானத்தை, அதை முடிச்சாப்ப. அப்ப எங்கள்கிட்ட அந்த தோட்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. அதாவது எங்க சட்டத்தை நினைத்த ரணில் கோவப்பட்டால் நிப்பாட்டி போடுவான் தோட்ஸ் இல்லை. அப்ப மாகாண சபை எலெக்ஷன் நடக்கிறதுக்குரிய அந்த பில்லை பாஸ் பண்ணாம செய்து உப்பம் ஏதோ தாங்கள் தான் வெட்டி கொடுக்கணும் என்று திருப்பி சாணக்கியனுக்குள்ளால திருப்பி ஒரு பில்லை கொண்டறியும். அதே சேமத்தான் திருப்பி கொண்டு வருவது. இதுக்கு காட்டுறது எங்களுக்கு தேவையான ஒன்றை நாங்களே குழப்பி இருக்கிறோம். அவங்க இல்லை. எலெக்ஷன் நடக்கணும் என்றதை ஒரு நாள் பிந்தி சஜித்துக்கு சப்போர்ட் பண்றது ஒரு நாள் பிந்தி எடுத்திருந்தா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்படும், மாகாண சபை எலெக்ஷன் நடந்திருக்கு. அப்ப எல்லா விடயத்திலையும் நான் சொல்றதில்ல, எல்லா விடயத்திலையும் நாங்கள் தான் இந்த பஸ்ஸை விட்டுட்டு பஸ் போயிட்டு என்று கத்தி கொண்டிருக்கிற அழுது கொண்டிருக்கிறேன் நாங்க போய் கொண்டிருக்கோம். எங்களோட லீடர்ஷிப் பண்ணி சொல்றது அதை செய்து கொண்டிருக்கோம். சரி, மீண்டும் குமார் கணேசன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டாக்டர் சிவகுமார் சில கேள்விகள் வந்த நேரத்தில் இருந்தே சட்டத்திரணி புராணம் தான் பாடிக்கொண்டிருக்கிறார். சில கேள்விகளை கேட்கலாம், சில முரண்பாடான சில கேட்ப அந்த பார்லிமெண்டிலே அந்த ஒரு நாள் பிந்தி பாஸ் பண்ணி இருந்தால் மாகாண சபை நடந்திருக்கும் என்றால் அது பாஸ் பண்ணி இருக்கலாம். ஆனால் மாகாண சபை தேர்தல் வைக்கிறதோ இல்லையோ என்று தீர்மானிக்கிறது புதுசாக வர கட்சி தானே. அது என்பிபி வைத்திருக்கு, அதை பாஸ் பண்ணியிருந்தா கூட அவர்கள் வைக்கிறது என்று தீர்மானித்திருந்தால் வைத்திருக்க போவதில்லை. சரி, அது முதலாவது. 2வது, இந்த 2018ஆம் ஆண்டு அவர் கொண்டு வந்த இது திட்டம், அது இந்த மாகாண சபை விக்னேஸ்வரன் திரும்ப வந்துடுவார் என்ற கொண்டு வந்த என்ற அந்த அதை திரும்ப இவர் கன்னடங்கள்ல சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது ஒரு ஃபேக்சுவல் மிஸ்டேக் ஒன்று இருக்கேன்னு சொன்னால், அவர்கள் உண்மையிலேயே அந்த 2018ஆம் ஆண்டு வந்தபோது அந்த நல்லாட்சி காலத்தே தமிழரசு கட்சிக்கும் மைத்திரிக்கும் இடையில இருந்த அந்த என்ன சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப் ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு அது உடைஞ்சிட்டு அதுக்குள்ள மைத்திரி தலைகளை மாறி கோட்டாபாயா பக்கம் போய் எல்லாம் உடைஞ்சு போயிட்டு அந்த காலத்துக்கு. அதபடியால் அதுக்கு பின்பு அவர்கள் அரசாங்கத்துடன் பெரிய அளவிலே ஒட்டாக இருக்க. அது இந்த குரோனாலஜிக்கல பாத்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை, இருக்க முடியாது. 3வது, இந்த நாங்கள் சங்குக்கு ஆதரிக்கிற அந்த பொது வேட்பாளர் அந்த பிரச்சனை, அவர் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினை அவன் கேட்கிறேன். இப்ப 2028-29 அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் அநேகமாக அங்கே நாமல் ராஜபக்ச தான் முக்கியமான கேண்டிடேட்டா இருப்பார் பிரசிடென்ட் எலெக்ஷன். அதே நேரத்திலே இங்கால ஏகேடி திரும்பவும் அவர் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியா இருப்பார். அப்ப இந்த முறை மாதிரி இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு இவர்கள் நிச்சயமாக இவ்வளவு பாப்புலரா இருக்க போவதில்லை. கிட்டத்தட்ட 2 பேருக்குமான வாக்குகள் 50-50 சான்ஸ் இருக்கு. அப்ப எங்கள்ட வாக்குகள் நிச்சயமாக டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் வந்தாலும் ஒன்றுதான் என்றிட்டு நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது எவ்வளவு தூரம் சரி, அப்படி நிறுத்துறதும் சரிதான் ஒன்றுதான், நாங்கள் நாமலுக்கு ஓட் பண்றதும் ஒன்றுதான். இதை பற்றின கருத்தை நான் கேட்கிறேன். நன்றி. நாமல் வெளியில இருப்பாரான்னு எனக்கு சந்தேகம். சரி, உங்களுடைய அவதானங்களை தெரிவிக்கலாம் நினைக்கிறேன் இதை பற்றி. என்னென்றால் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் சொல்லி கொண்டு வந்தது எங்கட ஓட் தான் டிசைடிங் ஃபேக்டரா வரும்னு சொல்லி. ஆனா கோத்தா வெள்ளியக்குள்ள எங்கடையும் வரையில முஸ்லீம் ஆக்களந்தையும் வரையில. என்ன பிரச்சனை என்னென்றால், இப்ப எலெக்ஷன் ஒன்றுக்கு மட்டும் எங்கட டிசைடிங் ஃபேக்டரா இருக்குன்ற சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு செய்யாமலும் விடலாம். செய்வேன் நான் என்று சொல்லி போட்டு எலெக்ஷன்ல வேண்டாம் செய்யாமலும் விடலாம்.
ஆனா பார்லிமெண்ட் என்ற ஒன்றுக்குள்ள நாங்கள் கணப்பேர் நாங்கள் ஒற்றுமையா இருந்தமா இருந்தால் நாங்கள் நடுக அஜிடேட் பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்ப நாங்கள் அந்த அந்த அதாவது ரூலிங்கா இருக்கிறவையில என்ன விஷயத்தையும் நாங்கள் போய் கதைச்சு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். இப்ப நான் எல்லாம் இப்ப நல்லாட்சி அரசாங்க கால பொழுதும் சுமத்திரன் ஒரு என்ன சொல்றது கருத்துக்களை களமாடுவோம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சது இங்க யாழ்ப்பாணம் வீரசிங்கம் போல. அதில் நான் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர். அதில் நான் வெரி கிளியரா சொன்னேன். நான் எப்படி அதாவது நீலன் திருச்செல்வம் ஒன்று செய்ததுக்கு பிறகு எங்களால் ஒரு ஒரு அரசியல் கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸ் ஒன்று செய்ததுக்கு பிறகு நல்ல ஒரு கம்பேரேட்டிவ்லி இதுவரை எங்கள்கிட்ட இருக்கிற அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள்ல மிகவும் தூரமான ஒன்று. இதுவரை எங்கள்கிட்ட இருக்கிறவர்கள் எங்களுக்கு இளம் கேட்கிறோம் சமஸ்தி கேட்கிறோம்ன்றதை விட ஒரு நல்ல ஒரு விடயங்களை அவர் செய்தவர். அதை நாங்கள் சப்போர்ட் பண்ண இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த 100 நாள் திட்டம் ஒன்று செய்த நீங்கள் புது அரசாங்கம் வந்தாச்சு. நல்லாட்சி அரசாங்கத்துல முதல் 100 நாள்ல என்ன செய்யற ஒரு 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 உங்களுக்கு ஒரு கன்செப்ட் நோட் ஒன்று செய்த நீங்கள். அந்த கன்செப்ட் நோட்ல ஆவது நீங்கள் இந்த மாகாண சபை இந்த கன்கரன் லிஸ்ட மாகாண சபையில 3 லிஸ்ட் இருக்குது. மாகாண லிஸ்ட் ஒன்று இருக்கு, மத்திய லிஸ்ட் ஒன்று இருக்கு, கன்கரன் லிஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த கன்கரன் லிஸ்ட் மாகாண லிஸ்டுக்கு மாற்றுறதுக்கு கேட்டிருக்கலாம். அப்ப நீங்கள் ஒன்றுமே கேட்காமல் அந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி அதுல செய்த நீங்கள். எனக்கு ஒரு கதை ஒன்று, எனக்கு ஒரு ஆக்கள் சொன்னது ஒன்று இருக்குது. அந்த சந்திரிகா நின்ற அந்த கூட்டத்தில், சந்திரிகா அந்த டிஸ்கஷன்ல நின்ற இடத்துல சம்பந்தன் கதைச்சவர் நினைக்கிறேன் நீலன் திருச்செல்வத்திய நாங்கள் கொண்டுருவோம் ஒன்று கேட்க சந்திரிகா உடனே சொன்ன மறுமொழி எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு படிவா தெரியல. அக்குமத்திரன் அதை அக்செப்ட் பண்ணவர் இப்ப எல்டிடி இல்லைன்னு சொல்லி சொன்னதுவா. அப்ப எந்த மென்டாலிட்டியில நல்லாட்சி அரசாங்கத்துல நாங்கள் இருந்த நாங்கள் இதுல இருந்து தெரியும். அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில நாங்கள் ஜென்டில்மேனா தான் நடக்கிறோம். எங்கட அதாவது தமிழினம் ஜென்டில்மேனா நடக்கும். ஆனா சிங்கள தலைமை அப்படி நடக்க இல்லைன்றதுக்கு உதாரணங்கள் இருக்குது. ஆனா அதுக்காக நாங்கள் எளிமையா ஏதோ அதுக்குள்ளதான் நாங்கள் சண்டை பிடிச்சு எடுப்போம். விருப்பம் இல்லாத பொம்பளைய கல்யாணம் கட்டினாலும் கடைசி மட்டும் அவனோட இருக்க போறோம். நாங்கள் அது எங்கட கலாச்சாரம். அதுக்காக விட்டுட்டு ஓடி என்ன ஒருத்திய கட்ட போறோம் இல்லை பொதுவா. அது மாதிரிதான் இதுவும் நாங்கள் இந்த நாட்டு தான் இருக்கிறோம். எனக்கு இந்தியா சொல்ல போறோம், தமிழ்நாட்டு சொல்ல போறோம் இல்லை, அமெரிக்கா ஒரு தரம் சொல்ல போறோம் இல்லை. அவ இங்கதான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொண்டு இருக்கு. ஒரு 2/3 நிக்கிற ஒருவனோட இவ்வளவு கீழ்த்தரமான எனிமிட்டியை நாங்கள் உருவாக்க கூடாது. எங்களுக்குள்ள ஒற்றுமையா நாங்கள் சில விஷயங்களை பிளேஸ் பண்ணினால் அவையெல்லாம் கன்செப்சுவலி அவை லெப்டிஸ்ட் சொல்லிக் கொண்டு நல்ல விஷயங்களை கதைக்க பார்க்கணும். அதாவது அது சீனி பூசண உள்ளுக்கு இருக்கிறதோ தெரியாது, என்னது படிவா தெரிய இல்லை. ஆனா அவையெல்லாம் நாங்கள் செய்வோம் சொல்லிடணும். ஆனா அவை ஈவன் தங்கட கவர்னன்ஸையே இன்னும் செய்து கொள்ள இல்லாம இருக்கணும். அவைகள் தான் முழு கொண்ட்ரோல்ல ஆமி இல்லை. இல்லாட்ட ஐடியில இன்னும் அங்க இருந்து டூரிஸ்ட கொண்டறியலாது. ஆமியை நிப்பாட்ட கஷ்டமா படிக்கணும். அதே மாதிரி பாருங்க சிறையில விடுறவங்களுக்குரிய அவங்க சிறையில இருக்கிறாங்க, யாரையோ விட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னும் அந்த அந்த மிச்ச மெஷினரி என்ன அவையோட முழு கொண்ட்ரோல்ல வேற இல்லை. அப்ப அப்படி அவைய ஸ்ட்ரகிள் பண்ணி முதல் அவைகள் அதுக்குள்ள சரியா வர்றது நேரம் நாங்கள் ஒற்றுமையா இருந்தால் எங்களோட ஒற்றுமையோட சில விஷயங்களை சாதிக்கலாம். இதுவும் நாங்கள் இவருக்கு ஓட் பண்ண மாதிரி தான், அன்னப்பட்சிக்கு ஓட் பண்ண மாதிரி தான். சரி, முதலில் சொல்லியிருந்தீர்கள் நீங்கள் இந்த மாகாண சபையை பற்றி கருத்திருந்தீர்கள். மாகாண சபை என்பது அநேகமான கட்சிகளால் ஆரம்ப புள்ளியாக மட்டும்தான் பார்க்கப்படும் என்று சொல்லப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் அடியோடு நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் நல்லாட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட அந்த ஐக்கியராஜ வரைவு அதை அடிப்படையாக கொண்டு முன் செல்லலாம் என்றுதான் என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டது. அதே போலத்தான் தமிழிசை கட்சியும் கூட அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். சொல்லித்தான் 2024 ஆண்டு தேர்தலிலே போட்டியிருந்தார்கள். தமிழ் மக்கள் அதுக்குத்தான் வாக்களித்திருந்தார்கள். அதாவது என்பிபிக்கு முதலாவது, 2வது தமிழிசை கட்சிக்கு. அவர்களுடைய வாக்குகள் தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளிலே 2 பேருக்கும் சேர்த்த வாக்குகள் தான் முக்காவாசி வாக்குகளும் கிடைத்திருந்தது. எனவே அந்த தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்பதற்கு சுமந்திரன் முயற்சிக்கிறார். அதை நாங்கள் அதாவது நல்ல அந்த என்பிபி அரசாங்கம் முயற்சிக்கும் அதற்கு சுமந்திரன் துணை போவார்
எனவே அதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இப்பொழுது கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு அணியை உருவாக்கி நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய கொள்கைகளுக்கு இணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் தமிழிசை கட்சியை பணிய வைப்பதற்கான முயற்சியிலே ஒரு அங்கமாகத்தான் அந்த சங்க கூட்டணியை தங்களுடன் இணைத்துக் கொண்டார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், தமிழ் மக்கள் 2024 ஆண்டு கூடுதலான வாக்குகள் தமிழிசை முதலாவதாக என்பிபிக்கும் 2வதாக தமிழிசை கட்சிக்கும் அளித்திருந்தார்கள். இருவரும் சொன்னது 2015 ஆண்டு சொன்ன அந்த வரவின் அடிப்படையிலே தான் நாங்கள் தீர்வு பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று. அப்படியானால் தமிழ் மக்கள் அந்த தீர்வை தங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கூடுதலான பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்திருக்கும் பொழுது நாங்கள் அதை நிராகரிப்பது சரியா? இல்ல, இதுல இந்த எக்கராட்சியம் இதெல்லாம் இந்த சொல்ல ஆடல்ல உள்ள கன பிரச்சனை. இந்த விஷயம் சம்பந்தமாக நான் ஒரு சுமத்தனோட ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருந்தது. நானும் 2 டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று செய்து கேட்டார்கள். நீலன் திருச்செல்வத்தின் கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸுக்கும் இந்த சந்திரிகா ரணிலோட அந்த காலத்து நல்லாட்சி அரசாங்கத்தில் உள்ளது சொல்ற அதுக்கு கிட்ட வர இல்லை. பட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் சொல்லி சொன்னவர். அப்ப என்னென்றால் நாங்கள் நெடுக புதுசுல இருந்தால் வழக்கமா எங்களுடைய ஒரு வழக்கம் என்ன இருக்குன்றால், என்ன எங்களுக்கு வராதோ அதை தூக்கி பிடிச்சோடு நிற்கிறது. 2 வர்றதையும் கெடுக்கிறது. இப்ப மாகாண சபை இப்ப சங்கில இருக்கிற எல்லாரும் சங்கு கிட்டத்தட்ட 13th அமெண்ட்மெண்ட் ஆரம்ப புள்ளியா இருந்து அதுல இருந்து போவோம்னு சொல்லினேன். இந்த 13th அமெண்ட்மெண்ட் நான் மாகாண சபையில முதல் 10 ஸ்டாஃப்ல ஒரு ஆள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி வரதராஜ மலர்ந்த காலத்துல மாகாண சபையில ஒன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா இருந்தேன். அப்ப என்னென்னால் அந்த டைம் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நாங்கள் அது ஒரு பேஸ் ஆயிருக்கோம். அது ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 13th அமெண்ட்மெண்ட் சங்க உண்மையான கன்செப்ட் அதுல உள்ள கனவேறிட்டா முக்கியமா சுரேஷ் ஆக்கள் இந்த கன்செப்ட் அதுதான் இருக்கு. கஜேந்திரகுமார் சொல்லாடல்ல தான் நிக்கிறார். எக்கராட்சி வந்தராட்சி உண்மையா சமஸ்தி என்று சொல்லி உங்களுக்கு சமஸ்தி போர்டோட ஒரு தீர்வு ஒரு தினம் தரப்போற இல்லை, தரமாட்டோம், ஒரு நாளும் தரமாட்டோம். அது சிங்கள சேனல். அப்ப அந்த அதாவது நேம் போர்ட் இல்லாத ஒரு நேமோட நாங்க போகலாம். அந்த வகையில நீலன் திருச்செல்வத்தின் ப்ரப்போசலுக்கு பிறகு அதளவுக்கு வராட்டாலும் ரீசனபிளான அதிகார பரவலாக்கம் உள்ளது அந்த கான்ஸ்டிடியூஷன். அதை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போறது மிகவும் நல்ல ஒரு விடியம். ஆனா இவ 2 பேர்ட்டு அக்ரிமெண்ட்லயும் ஒரு வசனங்கள் அதுல கிடக்குது. அந்த எக்கராட்சியம் என்றது அவர் சொன்னபடி அதான் நினைக்கிறேன். நான் தான் பத்திரமா அது தங்கம்னு சொல்லிக்கொண்டு நெடுக நாங்கள் இருக்கலாது. நாங்கள் ஏதோ ஒரு வகையில இறங்க. ஆனா அது என்ன சொல்றது 13th அமெண்ட்மெண்ட்டை விட இம்ப்ரூவ்டான ஒரு விஷயம், நீலண்டை விட கொஞ்சம் கீழானது. அப்ப என்னத்தையும் நாங்கள் 13th அமெண்ட்மெண்ட் அப்ப எடுத்திருந்தால், லேட் 80s எடுத்திருந்தால் இன்னைக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு செய்து வேற ஒரு நிலைக்கு நாங்க வந்திருக்கலாம். அப்ப உப்பையும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்காத ஒன்று தாண்டு சொல்லி கதைச்சு இருக்கிறதே கெடுக்காமல் ஏதோ ஒன்றோட இதைத்தான் நான் சொல்றேன். இதை நாங்க கொண்டு போகணுமா இருந்தால் நிச்சயமா அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் நாங்க உருவாக்கும். அப்ப சுமத்திரனும் அதை செய்யலாம் என்று யோசிச்சு இவ்வளவு நிர்மிதிக்குள்ள ஏன் போனவர் எனக்கு விளங்க இல்லை. சில இந்த விஷயங்களையும் சில விட்டு கொடுப்போட ஒரு இடைப்பட்ட போயிருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கையை பலப்படுத்தினால்தான் தமிழ் மக்கள் மத்தியிலே அல்லது ஏனைய கட்சிகளுடன் தன்னுடைய கையை பலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான நேர்மையான வேலை வரணும். நான் கொஞ்சம் கீழ்த்தரமான வேலைக்கு, அதாவது ஒரு ஜனாதிபதி சட்டத்தினடி இப்படி ஒரு நிலைக்கு போயிருக்க தேவையில்லை. அது கனவேட் ஒப்பீனியன், எந்த ஒப்பீனியன் மட்டும் இல்லை. ஒரு என்னென்றால் ஒரு கட்டிக்காரன் சரிதானே, பர்சனலா நேர்மையானவர். ஆனா பொலிட்டிக்கலா ஒரு படுத்தோப்புரித்தனமான வேலையில பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அப்படி செய்திருக்க தேவையில்லை. சரி, இப்ப நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் உங்களுக்கு சுமந்திரன் சில விடயங்களை உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் விளங்கப்படுத்தும் பொழுது அதில் உள்ள நல்ல விடயங்களை தெரிய விளங்குதா சொல்லியிருந்தீர்கள். ஆனால் கஜேந்திரகுமாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் பாதகமான விடயம். அதாவது முன்னர் இருந்த அந்த அரசியலமைப்பில விட இதை நாங்கள் நாடை பிரிக்க மாட்டோம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்ற விதமான கருத்தாளர்கள் அங்கே சொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால்,
அவர் சொல்வது கேட்கும் பொழுது அது சரியாக இருக்கின்றது, சுமந்திரன் சொல்லி கேட்கும் பொழுது இது சரியா இருக்கிற மாதிரி இருக்கிறது. இருவரும் ஒரே மேடையிலே வந்து இதை பற்றி மக்கள் முன்னால் ஒரு விவாதத்தின் அடிப்படையிலே விளங்கப்படுத்தி சொன்னால்தான் அதுக்குரிய உண்மையான விளக்கம் மக்களுக்கும் எல்லாருக்கும் புரியும். இதற்கு ஏன் கஜேந்திரகுமார் பயப்படுகிறார், தயங்குகிறார்? என்ன பிரச்சனை என்னென்றால், இந்த எக்கராட்சியம் என்றது ஒரு 2 வருஷமா, கிட்டத்தட்ட 2 வருஷமா அதுலயே காலம் போய்கொண்டிருந்தது. எங்களுக்கு அதாவது மக்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி இந்த கதையோடைய கையில 4 பேப்பரை வச்சுக்கொண்டு நாங்கள் எக்கராட்சியம் கதை சொன்னாங்க. அதான் திரும்பவும் நான் சொல்றது, இந்த சொல்லாடலுக்குள்ள நாங்கள் நின்றோம் என்றால் இவ்வளவு நாளும் வந்து நடந்தது. இவ்வளவு நாளும் இப்ப இண்டிபெண்டன்ட்ல இருந்து இந்த வேற இப்ப 50-50 கேட்டோம். 50-50 கேட்கக்குள்ள அது தரமாட்டான்னு தெரிஞ்சோண்டு நாங்கள் அதை கேட்டோம். அதுல இருந்து புரிஞ்சு சமஷ்டி கேட்டோம். எவ்வளவு காலம் அது தரமாட்டான்னு தெரிஞ்சோண்டு கேட்டோம். ஈழம் கேட்டோம். ஒரு தரம் எங்களுக்கு தர்றதுக்கு எங்களுக்கு கிரவுண்ட் சிச்சுவேஷன் வந்து அதுக்கு வழி கொடுக்க இல்லை. கடைசியா ஆயுத மௌனிப்போட வழியோடையும் நாங்க முடிஞ்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு அட்லீஸ்ட் அதுக்கு அந்த இடையில 13th amendment, அந்த நேரம் நாங்கள் 13th amendment எடுத்திருந்தால் இன்றைக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் செய்திருக்கலாம். அது சண்டை பிடிச்சுதான் சுகமா தரப்போற இல்லையா? அவங்க சுகமா ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தரப்போறோம். நீங்க சண்டை பிடிச்சுதான் இப்ப ஆனவரவுப்பு ரஜல் உணவு ஆனவரவுப்பு மாறுறதுக்கு எவ்வளவு பிரச்சனை, அது மாதிரி எல்லாம் அப்படித்தான் தரும். ஆனா அதுக்காக சிம்பிளா தருவான்னு சொல்லி நான் கழிச்சு கொண்டு இருந்தா என்ன பெரிய யோசனை வெளியில இல்லாது. அப்ப நாங்கள் ஏதோ ஒரு வகையில ஒன்றை தொடங்கி அதுல இருந்து நாங்க போகணும். இப்ப என்னட்ட கொஞ்சம் காசு இருந்தால் நான் வீடு கட்டிக்கல, எனக்கு பெரிய வீட்டுல இருக்க ஆசை இருந்தா பெரிய வீட்டுக்கு அத்திவாரத்தை போட்டுட்டு நான் 2 அறையை முடிச்சு போட்டு தான் நாங்கள் இருக்க பார்ப்பேன். பேருந்து தான் நாங்கள் செய்வேன். அதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டை நாங்க போவோம். கிட்டத்தட்ட அப்படித்தான் நாங்கள் என்ஜினியரிங் ஃபேக்கல்டி கிளிநொச்சி சொல்றாங்க. 5 பில்டிங் போட்டு நாங்கள் ஒவ்வொன்றும் 5 மில்லியன்ல போட்டு நாங்கள் அந்த பில்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்தனாங்க. 50 பேர் எடுத்தனாங்க. பேருந்து நாங்கள் 2500 மில்லியன் 2400 மில்லியனுக்குள்ள பெரிய பில்டிங் எல்லாம் போட்டு படி வச்சேன் நான். அப்ப முதலே 2500 பில்டிங் தந்தா நான் என்ஜினியரிங் தொடங்குவோம் என்று சொல்லியிருந்தேன். என்ஜினியரிங் வந்திருக்கு. அந்த கன்செப்ட் யாருமே இருந்தது. நாங்கள் எல்லாம் எப்படி அந்த 5 பில்டிங்ல போகக்கூடாது, நாங்கள் ஜெஃப்னா காலேஜுக்குள்ள போய் அதுக்குள்ள போய் நாங்கள் குடியேறுவோம், யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே முட்டை விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் இருந்தது. சயின்ஸ் ஃபேக்கல்டி ஆக்கள் வேலை முழுக்க ஜெஃப்னா யூனிவர்சிட்டி சயின்ஸ் ஃபேக்கல்டி ஆக்களுக்கு கிளிநொச்சிக்கு வேற விருப்பம் இல்லை. பட்டுக்கோட்டை டெக்னிக்குள்ள கொண்டே நாங்கள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டியை வச்சுட்டு அதுக்குள்ள நாங்கள் முட்டை விட்டு கொண்டிருப்போம். நாங்களும் ஆக்டிங் லெக்சரா இல்லை விசிட்டிங் லெக்சரா அப்படியே காசு வச்சு கொண்டு இருக்கோம்னா நினைச்சது. நான் அதுக்குள்ள போட்டப்ப அந்த வெளியில இங்கால கொண்டு சொல்லி அதை இங்கால கொண்டு வந்து 5 பில்டிங் போட்டோம். நாங்கள் 5 சின்ன சின்ன பில்டிங் தான் போட்டோம். நாங்கள் அதுலதான் முதல் 50 ஸ்டூடெண்ட் நாங்கள் எடுத்து நடத்தி அது நடந்து கொண்டு இருக்கேக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல என்டர் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து ஃபைனல் இயருக்கு வரைக்கும் 2500 மில்லியனுக்கு கட்டிடம் கட்டி போட்டோம். அப்படி வரணும். இது வந்த அப்புறம் என்ன நடக்க போறோம் இல்லை, ஒரு போறோம் இல்லை. அப்ப அதே மாதிரி தான் டெவல்யூஷன் நீங்கள் ஒவ்வொன்று எடுத்து வரணும். இப்படி கலெக்ட் போட்டு போய் யூஸும் இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட்ல we have to start from something. இந்த வேளையில் உங்களோடு என்னமா நடந்தோம் அதுல பிள்ளைகள் நடக்கல வேற விஷயம். ஒரு நேயர் இணைகிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சிவராஜா. வணக்கம். லண்டன்ல இருந்து சிவா. என்னன்னா இப்படியே நாங்கள் நிறைய ஊடகத்துல கடந்த கால காப்பீட்டுகளை மூடி வச்சதுல கிளறிகளை மணந்து கொண்டு போற மொழிய 2009 பிறகு நிறைய நடந்துட்டு, உள்ளூராட்சி சபையாக இருக்கலாம், மாவட்ட சபையாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், இல்லை ஜெனரல் எலெக்ஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 1 ஸ்டெப் ஓவர் 2 ஸ்டெப் பேக் மாதிரி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறே தவிர நாங்கள் பெரிய ஒரு இடைவெளிக்கு போய்கொண்டு இருக்கிறோம்ன்றதை பற்றி ஆய்வு, அந்த தரவுகளை வச்சு அதுக்கு என்ன செய்யலாம், என்ன நோய் எங்கள்கிட்ட பெருத்து கொண்டு செல்கிறது திரைக்கு பின்னால் என்றதை ஆய்வு செய்யாமல் இந்த மேடையில் ஏறி கட்சிகள் பதவிக்காக ஒருவர் மீது ஒருவர் காரித்து போவதும் பின்னர் கைகோத்து கொண்டு அடுத்த எலெக்ஷனுக்கு யாரோட அணி சேரலாம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டு செய்கின்ற ஒரு மாயை தான் இங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த ஒரு போருக்கு பின்னால அங்கு என்ன செய்ய வேணுமென்ற ஒரு ஃபோக்கஸிங் வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்றது குறிப்பாக தமிழக தரப்பில் இல்லை. இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது நாங்கள் ஆட்சியாளர்களை பற்றி பேசுகின்றோம். என்னதான் மாறி வந்தாலும் அந்த ஆட்சியாளர்கள் இந்த பெரிய ரெஜீம் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது தெற்கில் என்றால் அங்கு கிராஸ் ரூட்டில் அவர்கள் எப்படி வேலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இத்தனை வீரம் பேசுகின்ற நாங்கள், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், இன்றைக்கு
இஸ்ரேலை பற்றி சுபராஜன் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற நேரம் நிகழ்ச்சியை கேள்வியை கொஞ்சம் தயவு செய்து நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி விட்டது. ஆகவே முடிந்து விட்டது. நிறைவு நேரம் முடிந்து கேள்வியுடன் விட்டது. முடிந்து விட்டது. ஆக கேள்விக்கு வாருங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்றதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி காய்ச்சா நல்லமே தவிர பழசுகளை கொஞ்சம் ஓரம் கட்டி வைப்போம். நன்றி 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 நன்றி. அதைத்தான் அவர்கள் சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். வாட்ஸ் நெக்ஸ்ட், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. சத்யபாலன், நீங்கள் சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவற்றை நீங்கள் தொட்டு சென்றதால் இறுதியாக ஒரு தென்னிலங்கை பக்கம் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக தென்னிலங்கையிலே ஒரு அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமரை மாற்றுவது போன்ற செய்திகள் எல்லாம் பரவலாக சிறிது 2 வாரங்களுக்கு முன்னர் பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஹரிணி அமரசூரிய அவர்களை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஒருவரை போட போகிறார்கள் என்றும், அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஹரிணி அமரசூரியாவுக்கும் இடையில் சிக்கல்கள் இருப்பது என்று எல்லாம் சில செய்திகள் அடிபட்டது. நீங்கள் ஜேவிபி நண்பர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு என்று தெரிவித்திருந்தீர்கள். என்ன நடக்கிறது? உள்வெட்டு பிரச்சனை என்ன நடக்கிறது? இதுக்கு உதாரணமா சொல்லணுமா இருந்தால், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. எங்கட வெஸ்டர்ன் மீடியா எல்லாம் இஸ்ரேல் பக்கம் நிக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது. வெஸ்டர்ன் மீடியா எல்லாம் அந்த உக்ரைன் செய்யறது அதை மட்டும்தான் கதைக்குது. அதே மாதிரி இலங்கையிலையும் இவ்வளவு காலமும் இருந்த அந்த முதலாளித்துவ மீடியா இதை ஜீரணிக்க இல்லாம இருக்குது. இப்ப உள்ள அரசு அது ஒரு விளைவா இருக்கலாம். அதன் விளைவுகளாகத்தான் இவை எல்லாம் வழியில இப்படி எல்லாம் நினைக்கிறேன் என்று நினைக்கிறேன். சரி, நன்றி. பல தென்னிலங்கை கேள்விகள் இருந்தாலும் நேரம் கடந்து விட்டதால் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் சமூக அரசியல் ஆர்வலர், ஓய்வு பெற்ற மூத்த கல்வியலாளர், சிவில் மற்றும் நீர்வள ஆலோசகர், பொறியியலாளர் கலாநிதி சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள்.